ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ செட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பைத்தனில் செட்னா என்ன, இந்த செட்டுங்கிறது நமக்கு என்னென்ன வகையிலெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ செட் அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட் மாதிரி தான். ஆனால் நம்ம மனசில் வைக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, செட்டுங்கிறது ஒரு அன்ஆர்டர்டு கலெக்ஷன். ஓகேங்களா? அதாவது இதுக்குள்ள நம்ம ஒரு கண்டென்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதனுடைய ஆர்டரை இது மெயின்டைன் பண்றது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆர்டரை மெயின்டைன் பண்ணாதனால நம்ம ஒரு லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு செட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இதை மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவதா, இது ஒரு மியூட்டபிள் ஒரு டேட்டா டைப். அப்படின்னா இதுல எந்த வேல்யூ வேணா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா இதுக்குள்ள டூப்ளிகேட் வேல்யூஸ் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ இதை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செட்டை எப்படி கிரியேட் பண்றது? இப்போ நம்ம செட்டை கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் செட் 1 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன்னா இந்த செட்டுங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட் 1 அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ டைப் ஆஃப் செட் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா பாருங்க, கிளாஸ் செட் அப்படின்னு வருது. ஒருவேளை இதே கன்ஸ்ட்ரக்டர்ல என்னால் என்ன செய்ய முடியும்னா, டைரக்டாவும் டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணும்போது இதுக்குள்ளார ஒரு லிஸ்ட் டைப்ல நம்மளால டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, செட் 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு இதுக்குள்ள ஒரு 4 டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒருவேளை செட்ல கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கூட நம்ம அனுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஆஃப் வினோத் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். செட் 2 போட்டு பாருங்க, இப்போ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த நேம் ஜம்பிள்ட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செட்டுங்கிறது அன்ஆர்டர்டு கலெக்ஷன் டைப்னு பார்த்தோம். அப்படின்னா நான் இதுக்குள்ள போட்ட டேட்டாவை அது ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஆனா நான் எந்த ஆர்டர்ல போட்டோனோ அந்த ஆர்டரை இது மெயின்டைன் பண்ணல. அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த செட்டுங்கிறது கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரி இருந்தாலும் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி இண்டெக்ஸிங் நாம் இதுல பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் 1 2 3ன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ LST ஆஃப் 0ன்னு போட்டா எனக்கு 1ங்கிற வேல்யூ வருது. ஏன்னா இதை ஒரு ஆர்டர் படி இது மெயின்டைன் பண்ணுது. ஆனா செட் 1ல பாத்தீங்கன்னா இப்போ நான் 1 2 3 4ன்னு இருக்கு. இப்போ செட் 1 ஆஃப் 0 அப்படின்னு போட்டேன்னா என்ன சொல்லுது? டைப் எரர், செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள். அதாவது இது அன்ஆர்டர்டு டைப்பா இருக்கிறனால இந்த மாதிரி இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியாது டேட்டாவைன்னு சொல்லுது. அப்ப புரிஞ்சு இல்லைங்களா? அப்ப செட்டுங்கிறது ஒரு அன்ஆர்டர்டு கலெக்ஷன் டைப். ஆனா அதே சமயத்துல செட்டு மியூட்டபிள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மியூட்டபிள்னா இதுல இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சேஞ்ச் பண்ணோம்னா செட் 1 டாட் ஆட் ஆஃப் 5 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, ஆட் ஆகுதா? ஆட் ஆயிடுச்சு. செட் 1க்குள்ள 5ங்கிற வேல்யூ வந்திருக்கு. அப்படின்னா செட்டுங்கிறது அன்ஆர்டர்ட், அதே சமயத்துல மியூட்டபிள் அப்படின்னு தெரியுது. இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்தோம், செட்டுக்குள்ளார டூப்ளிகேட்ஸ் இருக்க முடியாது அப்படின்னு. இப்போ நான் இதே இதில் ஆட் ஆஃப் 5ன்னு நான் இன்னொரு தடவை ஆட் பண்றேன். இப்போ என்ன நடக்குது பாருங்க, பாத்தீங்களா? ஒரு அடிஷ்னல் 5 ஆட் ஆகல, ஒரே ஒரு 5 தான் ஆட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த செட்டுங்கிறது யூனிக்னஸை அது எப்போதுமே மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால செட்டுங்கிறது அன்ஆர்டர்ட் கலெக்ஷன், அது மியூட்டபிள் கலெக்ஷன், அதே சமயத்தில் அதுக்குள்ள எந்த டூப்ளிகேட்ஸும் நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 ஃபேக்டர் தான் செட்டுக்கான கீ ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த செட்ல பார்த்தீங்கன்னா செட் 1க்கு நம்ம வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம இன்னும் அடிஷ்னலா ஒரு கம்ப்ளீட்டா இன்னொரு செட்டையே நான் அப்டேட் பண்ணணும்னு என்ன பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், செட் 1 டாட் அப்டேட் அப்படின்னு போட்டுட்டு இன்னொரு லிஸ்ட்டை நான் பாஸ் பண்றேன். 6 7 8 அப்படின்னு பாஸ் பண்ணனா என்ன ஆகுது பாருங்க, செட் 1ல 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் அப்டேட் பண்ணும்போது இன்னொரு கம்ப்ளீட் டேட்டாவை, ஒரு லிஸ்ட்டை செட்டுக்குள்ளார என்னால அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டுன்னு சொல்லும்போது யூஸ்வலா நார்மல் செட், இது நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது எல்லாம். இன்னொரு செட் இருக்கு, அது பேர் ஃப்ரோசன் செட். ஓகேங்களா? இப்போ அந்த ஃப்ரோசன் செட்டுனா என்ன அர்த்தம்னா, இது இம்மியூட்டபிள்.
ஸோ நம்ம ஒரு நார்மல் செட் வந்து மியூட்டபிள், அதாவது வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஃப்ரோசன் செட்டுங்கிறது இம்மியூட்டபிள், அதுக்குள்ளே எந்த வேல்யூமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரோசன் செட் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் 1 2 3ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ எஃப் செட்டுன்னு போட்டோன்னா ஃப்ரோசன் செட். டைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் செட்டு என்னென்னு வருது பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் செட். ஸோ நம்ம வந்து இந்த செட்டையே இம்மியூட்டபிளாக யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃப்ரோசன் செட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம நார்மலாகவே இந்த செட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டுனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் செட் 1ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். 1 to 8 வரைக்கும் இருக்கு. இப்போ நான் செட் 2ன்னு சொல்லி இன்னொரு செட்டை கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 7 8 9. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ செட் 2ல பார்த்தீங்கன்னா 8 9 6 7. அது அன்ஆர்டர்டுங்கிறதுனால வித்தியாசமான ஆர்டரில் இருக்குது, நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம செட்டை வச்சு நம்மளால் நிறைய செட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா ஸ்கூலில், யூனியன், இன்டர்செக்ஷன், அப்புறம் மைனஸ், அப்புறம் சிமெட்ரிக், இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம செட்டை வச்சு பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா செட் 1 டாட் யூனியன் ஆஃப் செட் 2 அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? இந்த செட் 1 உடைய கண்டென்ட் எல்லாமே பிளஸ் இந்த செட் 2 உடைய கண்டென்ட் எல்லாமே எந்த ஒரு டூப்ளிகேஷனும் இல்லாம வரணும். கரெக்டுங்களா? பாருங்க என்ன நடக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. பாருங்க செட் 1ல வந்து 8 வரைக்கும் இருந்துச்சு. இதுல இருக்கிற 9ஐ எடுத்து அந்த யூனிக்கா ஒரு செட்டு கிரியேட் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுதான் வந்து யூனியன். ஸோ இந்த யூனியனை எப்படியும் பண்ணலான்னா இங்கே இந்த பைப் சிம்பிளை வச்சும் பண்ணலாம். ஸோ செட் 1 செட் 1 செட் 2 இப்படி போட்டாலும் நமக்கு வந்து அதே ரிசல்ட் வரும். ஸோ யூனியன் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுனுடைய ஈக்குவலண்ட்டு தான் இந்த பைப் சிம்பிள். அடுத்து ஒருவேளை இன்டர்செக்ஷன் போட்டோம்னா என்ன வரணும்? இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னது? 1 2 3 4 5 6 7 8. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 6 7 8. ஸோ அப்போ ரிசல்ட் வந்து 6 7 8ன்னு வரணும் இல்லைங்களா? அது வருதான்னு பார்க்கலாம். செட் 1 டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் 2. இப்போ பாருங்க 6 7 8 இல்லைங்களா? அது அன்ஆர்டர்டாக அது வந்துருக்கு. ஸோ இப்போ இன்டர்செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம். இதோடைய ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா செட் 1 ஆம்பர்சன் செட் 2 இப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம a மைனஸ் பி அப்படிங்கிற சினாரியோவை படிச்சிருப்போம் இல்லைங்களா? a மைனஸ் பின்னா ஆல் வேல்யூஸ் ப்ரெசன்ட் இன் ஏ பட் நாட் இன் பி அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு க்ரைட்டீரியாவை எப்படி நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது? அதுக்கு பார்த்தீங்கன்னா செட்டில் ஒரு கீவேர்ட் இருக்குது, அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ செட் 1 உடைய டிஃபரன்ஸ் வித் செட் 2 அப்படின்னா என்ன வரணும்? பாருங்க 1 2 3 4 5. ஏன் இப்படி வந்திருக்கு? செட் 1 செட் 2 பாருங்க. செட் 1ல 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஆனா இந்த 6 7 8ங்கிறது செட் 2லயும் இருக்கு. அப்படின்னா செட் 1க்கே யூனிக்கான எலிமெண்ட்ஸ் என்னன்னா 1 2 3 4 5. ஸோ பார்த்தீங்களா, அதுதான் இங்கே நீங்கள் டிஃபரன்ஸ் செட் 1 டாட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல பார்க்க முடியுது. இந்த செட் 1 டாட் டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலண்ட் என்னன்னா செட் 1 மைனஸ் செட் 2 அப்படின்னு போட்டாலும் இந்த மைனஸ்ங்கிறது இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன? Symmetric difference of A and B அப்படின்னு சொன்னா it is a set of elements in A and B but not in both. அதாவது Aல இருக்கிற எலிமெண்ட்டும் Bல இருக்கிற எலிமெண்ட்டும் வேணும், ஆனா இதுக்கு ரெண்டுக்குமே காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செட் 1ல செட் 2 இது ரெண்டும் இருக்கு. இப்போ இந்த செட் 1க்கே உரிய யூனிக்கான எலிமெண்ட்ஸ் என்னது? 1 2 3 4 5. 6 7 8 பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே இருக்கு. செட்டு 2கே உரிய யூனிக்கான எலிமெண்ட் என்னது? 9. அப்படின்னா இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லும்போது 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 9. ஸோ இந்த ரெண்டு செட்லையும் இருக்கிற யூனிக்கான வேல்யூஸ், இன்டர்செக்ஷன் இல்லாமல் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் அது வரணும். அது வருதாங்கிறத பார்க்கலாம். செட் 1 டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு போடணும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் 2 பாருங்க 1 2 3 4 5 அப்புறம்
9 அப்படிங்கிற கீவேர்ட் வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப பாருங்க, செட்டை யூஸ் பண்ணி நம்மளால நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். யூனியன், அப்புறமேல் வந்து இன்டர்செக்ஷன், மைனஸ், அதாவது டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால செய்ய முடியும். இப்போ இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் உடைய ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கேப் சிம்பிள். ஸோ செட் 1 கேப் செட் 2 அப்படின்னு போட்டிங்கனாலும் அதே வேல்யூ தான் வரும். ஸோ இந்த கேப்புங்கிறது வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் உடைய ஈக்குவலண்ட்டாக இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் நிறைய மெத்தட்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணணும். இந்த வேல்யூ எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4ங்கிற வேல்யூ வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா செட் 1 டாட் டிஸ்கார்ட் ஆஃப் 4ன்னு கொடுத்துட்டீங்க. இப்போ கொடுக்கும்போது என்ன நடக்குது பாருங்க, இந்த 4ங்கிற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த டிஸ்கார்ட் மாதிரியே வேலை செய்கிற இன்னொரு விஷயம் தான் ரிமூவ் அப்படிங்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செட் 1ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7ஐ ரிமூவ் பண்ணணும்னா டிஸ்கார்ட் மாதிரியே செட் 1 டாட் ரிமூவ் ஆஃப் 7 அப்படின்னு சொல்லும்போது அந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா செட் 1 டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே அங்கே ரிமூவ் ஆகிறத நம்மளால முடியும். இப்போ செட்டில் வந்து பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம செட் 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாப்புங்கிறது என்ன பண்ணுன்னா அதனுடைய ஆர்டரில் அல்லது இந்த செட்டுக்குள்ளார இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுவோ அதை வந்து பாப் அவுட் பண்ணிடும். இப்போ பாப் அப்படின்னு சொன்னோடனே அந்த 8ங்கிற அந்த வேல்யூ, அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை அது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஒரு செட்டுக்குள்ளார எப்படி ஒரு வேல்யூ இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கறது, அது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம இதில் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 9 இன் செட் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா ட்ரூ அப்படின்னு வருது. இப்போ ஒரு வேளை நம்ம 10 நாட் இன் செட் 2 அப்படின்னு போட்டோம்னா அதுவும் ட்ரூ வருது. ஏன்னா 10ங்கிற வேல்யூ அதுக்குள்ள இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணுறதும் நம்ம ஒரு லிஸ்ட் எப்படி ஐட்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐட்டம் இன் செட் 2 பிரிண்ட் str ஆஃப் ஐட்டம் அப்படின்னு போட்டோம்னா பாருங்க 967 அப்படிங்கிற வேல்யூ வரதை பார்க்குறோம். ஒருவேளை நம்மளால எனுமரேட் பண்ணி பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, எனுமரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அட்டாச் ஆகி அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை ஐட்ரேட் பண்ணுற மாதிரி, ஒரு அரேவை ஐட்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளால ஐட்ரேட் பண்ண முடியும். அது எப்படி செய்யறது? ஃபார் எக்ஸாம்பிள் idx ஐட்டம் இன் எனுமரேட் ஆஃப் செட் 2 அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் idx ஐட்டம் அப்படின்னு போட்டோம்னா என்ன வருது பாருங்க, 09162 வருது. அதாவது அது எனுமரேட் பண்ணியிருக்கு, அதாவது ஒரு இண்டெக்ஸை ஆட் பண்ணி அந்த இண்டெக்ஸை ஐட்ரேட் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த செட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இது வந்து எனுமரேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை நம்மளால சார்ட் பண்ண முடியும். இந்த செட்டை நம்மளால சார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் பண்ணோம்னா சார்ட்டட் ஆஃப் செட் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, 679. ஸோ நம்ம வந்து 967 அது இன்சர்ட் ஆச்சு. ஆனால் சார்ட்டட் ஆஃப் செட் 2ன்னு போடும்போது 679 அது சார்ட் ஆகிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம நிறைய மெத்தட்ஸ் இது மேலே ஆப்ரேட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லென் ஆஃப் செட் 2 அப்படின்னு போட்டால் அதோடைய லென்த் வரும். மினிமம் ஆஃப் செட் 2 அப்படின்னு போட்டால் அதோடைய மினிமம் வேல்யூ. மேக்ஸ் ஆஃப் செட் 2 அப்படின்னு போட்டால் அதோடைய மேக்சிமம் வேல்யூ. அப்படின்னா இந்த செட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் டேட்டா டைப். அதை ஐட்ரேட் பண்ண முடியும், அது மியூட்டபிள் இன் நேச்சர், அதுக்குள்ளார டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் செட்டுன்னு இருக்கு, அது இம்மியூட்டபிள். ஒருவேளை நமக்கு இம்மியூட்டபிள் ஒரு செட்டு வேணும்னா நம்ம ஃப்ரோசன் செட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்டர்செக்ஷன், யூனியன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தோம். அது மேலே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.